ஏ அர்ஜுன் வாங்க வாடா இங்க. சொல்லுமா. கையை எப்படி வைக்கிற? கை நீட்டு. ஒண்ணும் இல்லம்மா. கையை நீட்டுறா. கை நீட்டு. ஐயோ முருகா, என்ன கையில் அடிபட்டு இருக்கு? என்னடா? ஐயோ நெத்தில என்ன காயம் பட்டிருக்கு? என்னடா ஆச்சு? என்னப்பா, யார்கிட்ட சண்டை போட்டியா? இல்ல யாராவது நடிச்சாங்களா? ஆமாமா. என்னது, உன்னை அடிச்சாங்களா? யார் உன்னை அடிச்சா? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைய அடிச்சிருப்பாங்க. யாரும் அவனை அடிச்சது? டேய், அவங்கள சும்மா வட விட்ட? அர்ஜுன், நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன். ஏண்டா சிரிக்கிற? என்ன நடந்தது சொல்லு. அம்மா, உன் பையனை யாராவது அடிச்சிட முடியுமா? அடிச்சவன் நான் சும்மா விட்டுறணுமா? அப்புறம் நான் கத்துக்கிட்ட டைக்வாண்டோக்கு என்னமா அர்த்தம் இருக்கு? அதனடா டைக்வாண்டோ? அம்மா, டைக்காட்டூனா ஒரு கராத்தேம்மா. நாங்க போனதுலேருந்து அந்த கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டேம்மா. எனக்கு நல்லா கராத்தே தெரியுமா. என்ன அடிச்சவங்களுக்கு நேரம் நல்லா கராத்தே தெரியுனா அப்புறம் எதுக்காக அடி வாங்கிட்டு வந்து நிக்கிற? சொல்லு. அர்ஜுன், நான் பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டே இருக்கேன், கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கேன். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லவனுக்கு தான் சோதனை வரும்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதாம்மா, நான் பாட்டு ஈஸியாக ரோட்ல போயிட்டு இருந்தேம்மா. அப்ப எதுக்கு ஒருத்தன் லாரிக்காரன் ரொம்ப ஃபாஸ்டா வந்தாமா, இன்னும் ஒரு 2 செகண்ட் இருந்து அடிச்சு தூக்கியிருப்பான். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி போனா பாருங்கம்மா, திடீர்னு ஒரு குழந்தை வந்துருச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. அப்படியே பிரேக் அடிச்சேன் பாருங்க, நான் அப்படியே பறந்து போய் அங்க ஜல்லி கொட்டி கிடந்ததுமா, அதுல விழுந்துட்டாமா. அதனாலதான் கையில அடிபட்டுடுச்சு, வேற ஒண்ணும் இல்லம்மா. நல்ல வேலைடா, ஆண்டவன் புண்ணியத்துல உனக்கு எதுவும் பெருசா அடிபடல. ஆண்டவன் புண்ணியத்துல இல்லம்மா, என் செல்லம்மா புண்ணியத்துல. ஏன் அர்ஜுன், எதுக்கா நீ அவ்வளவு ஸ்பீடா போன? வேற ஏதாவது ஆயிருந்தா? இதானே ஃபாரின் நினைச்சியா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுறாங்க இங்க. ஒருத்தர் இப்படி வருவாங்க, ஸ்கூட்டர்ல இப்படி அடிப்பாங்க, நடுவுல ஒரு ஆட்டோ வரும். இதெல்லாம் மெட்ராஸ்ல சகஜம், நீ தெரிஞ்சுக்கணும் இல்ல? அர்ஜுன் ப்ளீஸ்ரா அர்ஜுன், நான் தவ இருந்து பெத்த பிள்ளைடா நீ. உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நிச்சயம் என்னால் தாங்க முடியாதுடா. ப்ளீஸ்மா, ஆரம்பிக்காதம்மா. இங்க பாரு, இனிமேல் நான் வண்டியிலேயே போலாமா, போதுமா? அதுக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இதெல்லாம் சின்ன விஷயம் தானே, இதுக்கே வேதனை போடுறீங்க? ஆமா, நான் வேதனைப்படுறது உங்க எல்லாருக்குமே ஒரு கிண்டலா தான் இருக்கும். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ அப்பாவை பாரு, அப்போ உன் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு அடிபட்டதுன்னு வச்சுக்கே, அப்ப நீ பதறுவ. எங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவேன், அம்மா ஓடி வாங்க, அப்பா ஓடி வாங்கன்னு எல்லாரையுமே கூப்பிடுவேன். அப்பதானே உனக்கு தெரியும் ஒரு தகப்பனோட வேதனை என்னங்கிறது. அதே மாதிரிதான் இந்த தாயோட வேதனையும். அம்மா, நீ ஒன்று நினைச்சிட்டனா அது நடக்கிற வரைக்கும் சமாதானமே ஆக மாட்டேன். இங்க பாரு, நான் இனிமே வண்டியில போக மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ப்ராமிஸ், போதுமா? சரி சரிம்மா, சீரியஸாவே இருக்காதம்மா, சரிம்மா. அர்ஜுன், நான் ரொம்ப கண்டிப்பா சொல்றேன், கார்ல போனாலும் இனிமே வேகமா போக கூடாது, புரிஞ்சுதா? சரி, வேகமா போகல, போதுமா? ரொம்ப வலிக்குதாப்பா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வலிக்குது, வேற ஒண்ணும் இல்லம்மா. சே, நான் ஒரு பைத்தியக்காரி, தேவையில்லாம இரிட்டேட் ஆயிட்டேன். ஆமா, நீ டாக்டர்கிட்ட போய் ஏதாவது ஒரு ஏடிசி இன்ஜெக்ஷன் போட்டியா? எல்லாம் போட்டம்மா, டாக்டர் தான் கட்டே போட்டு விட்டாரு. சரி, நீ மேல போய் ரெஸ்ட் எடு, நான் சுடுதண்ணி வச்சு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. சரியா? காஃபி ஏதாவது வேணுமா? இல்ல, வெறும் சுடுதண்ணி மட்டும் எடுத்துட்டு வா. டேய், நீ சொல்ற கதை எதுவும் நம்புற மாதிரி இல்ல. அம்மா, இருந்தாலும் ஏதோ நீ சொல்ற, நான் நம்புறேன். உண்மையதாம்மா சொல்றேனா? சின்னதா அடிபட்டதுக்கு அம்மா இவ்வளோ ஃபீல் பண்றாங்களே, அவ்வளோ பேர் சேர்ந்து அடிச்சிருக்கானுங்க. இது அம்மாவுக்கு தெரிஞ்சா நான் எந்த தப்புமே பண்ணலையே. கை தவறி புடவையில் பட்டு ஜாக்கெட் கிழிஞ்சிடுச்சு, அதுக்கு போய் இப்படி அடிச்சிட்டானுங்களே. ஜோ, என் மேலே எந்த தப்புமே இல்லை ஜோ. ஏற்கனவே புடவை விஷயத்தில் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறா. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எப்படி நான் அவகிட்ட பேசுவேன்? ஜோ, என் மேலே எந்த தப்புமே இல்லை ஜோ.
பாட்டி தூங்கிட்டியா? ஆமாம்மா தூங்கிட்டேன். எதையுமே முழுசா பண்ண மாட்டியா நீ? என்ன சொல்ற? தூங்கிட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. எதையாவது முழுசா பண்ணு. ஒண்ணு தூங்கு இல்லனா பேசு. பேசிக்கிட்டே தூங்குறேன்டி. என்ன பாட்டி வளர்ற? ஏய், வாழை மீனும் கருவாடும் போட்டு குழம்பு வச்சிருந்தாங்களா, ஒரு புடி புடிச்சிட்டேன். அது என்னடா நான் பிறண்டும் படுக்க முடியல, அப்படியே தூக்கம் சொக்குதுடி. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன். நீ வேற தூக்கம் வருதுன்னு சொல்ற. சரி, நீ நல்லா தூங்கு. என்னடி விஷயம்? உன்கிட்ட காலையில சொல்றேன். என்ன விஷயம் சொல்லுமா? என்ன விஷயம்? அதான் அந்த ஜோதி ஒரு கார்காரனோட பேசுவாளே, அந்த விஷயம்தான். என்னது? ஏய், காருகாரன்ட்ட பேசுவாளா? ஏய் ஏமா, என் கண்ணு இல்ல, என் ராசாத்தி இல்ல, எந்திரிமா, சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லுமா? என்ன பாட்டி அவனை பத்தி சொன்னது திங்குன்னு ஏந்தி உட்காந்துட்ட? பின்ன வாழ்க்கைக்கு தேவையானது சொல்றியே, சொல்லு சொல்லு, என்ன விஷயம்? அவனை எங்க பார்த்த? தனியா பாத்தியா இல்ல உன் கூட பிறக்காதவளை சேர்த்து பாத்தியா? அவளோட தான் பார்த்தேன். அங்க நடந்ததை கேட்டேனா இப்ப நீ நல்லா சந்தோஷமா கொரட்டை விட்டு தூங்குவ. அப்படி என்ன நடந்தது? சொல்லு சொல்லு சொல்லு. சொல்றேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இது இருக்குன்னு நினைக்கிறேன். சண்டையா? அதேதான். ஆனா அவன் இவ கூட பேச கெஞ்சுறான். ஆனா இவ கடைசி வரைக்கும் அவன் கிட்ட பேசவே இல்ல. அப்புறம் என்ன நடந்தது? கொட்டாவில அப்புறம் வச்சுக்கலாம். சொல்லு கண்ணு சொல்ல. என்ன பாட்டி? ஏண்டி, உண்மையிலே நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்க. விளங்காதவளுக்கு பிறந்தவளுக்கு லவ் ஒரு கேடா? பாட்டி அதுக்கப்புறம் நடந்தது பெரிய காமெடி ஆச்சு பாட்டி. இவ அவனை தள்ளிட்டு போயிட்டான். ஆனா அங்க இருந்த பப்ளிக் 2-3 பேரு அவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் ரவுடிங் அடிச்சது எனக்கு தெரியவே தெரியாதே. ஸ்ருதி சொன்ன மாதிரி அவர் கெட்டவர் இல்லையா? உண்மையிலேயே நல்லவரா? குழப்பமா இருக்கே கடவுளே. பேஷ் பேஷ். அப்பாடா, போடல. இனிமே அவன் அந்த பக்கமே திரும்ப மாட்டான். நல்ல விஷயம் தாடி சொல்லிருக்கேன். படுத்த உடனே இனிமே நல்ல தூக்கம் வந்துடும். ஆனா எனக்கு அவனை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு பாட்டி. என்னமா சொல்ற? ஆமா பாட்டி, அவன் என்ன அழகு, என்ன பர்சனாலிட்டி, வசதியான பையன். அவன் ரேஞ்சுக்கெல்லாம் இவ கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடுறத நினைச்சதான் ரொம்ப பாவமா இருக்கு. அவன் முகத்தை பார்த்தா யாரும் தப்பானு சொல்லவே மாட்டாங்க பாட்டி. அது உண்மைதாமா. ஆனா இந்த கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஆக மொத்தத்துல அவங்க கனெக்ஷன் கட்டு. ஏண்டி, சட்டு புட்டுன்னு படு. இனிமே படுத்த உடனே நல்லா தூக்கம் வந்துடும். படு. ஓகே. எனக்கு உங்களை தவிர வேற யாரும் ஃப்ரெண்டே இல்லைங்க. பழையபடி ஜோ, பழையபடி பேசுங்க ஜோ, அது போதும் எனக்கு. போதும் போதுங்கிற அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஹலோ. ஹலோ ஸ்ருதி, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? என்ன ஜோதி இந்த நேரத்துல?
சாரிம்மா, பேசணும்னு தோணுச்சு அதான். அர்ஜுன் விஷயமா தானே என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்ல. Am I right? ஆமா. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்ச? இதெல்லாம் கடந்து தாண்டி வந்திருக்கேன். சொல்லு, அர்ஜுன் என்ன பண்ணா? அவர் என்ன பார்க்க வந்திருந்தாரு. புரிஞ்சுது. உன் சந்தேகம் என்னன்னு புரிஞ்சிருச்சு. அர்ஜுன் நல்லவனா கெட்டவனா அந்த குழப்பம் தானே உனக்கு? ரைட். நாங்க சொல்லுவோம்ல சரணாகதி டைப்னு, அதுல ஒரு டைப் தான் இந்த அடி வாங்குறதெல்லாம். என்ன சொல்ற ஸ்ருதி? ஆமாண்டி, அவன் பேசி நீ மசியல, மன்னிப்பு கேட்டும் நடக்கல, அடிபட்டு ரத்த காயம் பார்த்தாலாவது நீ மசிவியான்னு யோசிச்சிருப்பான். அதான் சிம்பத்தி கிரியேட் பண்ணிருப்பான். நல்லா யோசிச்சு பாரு, முக்காவாசி ஆண்களோட காதல் கடைசியில சக்சஸ் ஆகிறதே சிம்பத்தி கிரியேட் பண்றதுனால தான். அப்போ இதுவும் நடிப்பு நான் சொல்றேன். எனக்கு அப்படிதான் தோணுது. உன் மனசு என்ன சொல்லுது? தெரியல, சீரியஸா தெரியல. ஐம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். ஏய், குழம்பாதடி. குழம்புனேன்னு வச்சுக்கோ, அது ஆம்பளைங்க தனக்கு சாதகமா வச்சுக்குவாங்க. உஷாரம்மா உஷாரு. சரிடி, எனக்கு தூக்கம் வருது, நான் காலையில பேசுறேன். ஆல்ரைட் ஸ்ருதி, டேக் கேர். கால் யூ டுமாரோ. ஓகேடி, எல்லாத்தையும் மறந்து நிம்மதியா தூங்க. ஓகேம்மா, குட் நைட். குட் நைட். என் உள் மனசு சொல்றத சொன்னா நீ கோவப்படுவடி, அதான் சொல்லல. Busy city with fussy citizens. சில்ட்ரன்ஸ் டேக்கு இதான் லாஸ்ட் ரிஹர்சல். எல்லாரும் சரியா பண்ணணும், ஓகேவா? யாரும் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் அழுதுட்டு நிக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேரண்ட்ஸ்லாம் வந்துடுவாங்க. எல்லாரும் கரெக்டா பண்ணணும், ஓகே? ஓகே மேம். எல்லாரும் ஒழுங்கா கரெக்டா ஆடணும், ஓகேவா? எல்லாரும் ஸ்டெப்பை மறந்துட்டு அங்கங்க நிக்க கூடாது, ஓகேவா? ஓகே மிஸ். எல்லாரும் ஒரு தடவை பாத்துடலாமா? அதிதி வந்து பெர்ஃபார்ம் பண்ண. நான் தான் முருகன், அனைவரையும் காப்பது நான் தான். தவறு செய்தால் சூரசமானம் செய்து விடுவேன். வெரி குட், வெரி குட். நெக்ஸ்ட் நீ வா. நான் தான் பாரதியார். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் யாரு? நான் தான் சூரியகாந்தி பூ, சூரியனை போல நான் பிரகாசமாக இருப்பேன். நான் தான் பழம். உலகத்தில் பழங்கள் மிகவும் முக்கியமானவை. தேவையில்லாத பொருட்களை சாப்பிட வேண்டாம். நன்றி. நான் தான் பாரத மாதா. குழந்தைகளே, ஒற்றுமையாக இருங்கள். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை.
அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். இப்ப நேரு. என்னை உங்கள் அனைவருக்கும் தெரியும் அல்லவா, நான் தான் நேரு. எனக்கு குழந்தைகளை மிகவும் பிடிக்கும். என்னையும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். என்னை எல்லாரும் செல்லமா நேரு மாமான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு பிடிச்ச பூ ரோஜா. நன்றி. ஒரு நாட்டுக்கு மரம் எவ்வளவு முக்கியங்கிறத நான் சொல்ல போறேன். நம்ம நாட்டுல பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் மரங்கள் கம்மியா இருக்கிறது. மரங்கள் அதிகமா இருந்தா காற்று உண்டாகும். காற்று உண்டாச்சுன்னா நிறைய மேகங்கள் கூடும். மேகங்கள் கூடினாதான் மழை பெய்யும். இதெல்லாம் நடந்தா மட்டும்தான் நம்ம நாடு பொல்யூஷன் இல்லாத நாடா இருக்கும். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். அசோகன் மரம் நட்டார், குளம் வெட்டினார், இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா செய்யறதில்ல. தயவு செஞ்சு எல்லாரும் இதுக்கு மேலேயாவது அதை செய்வோம். நம்ம நாட்டை பொல்யூஷன் இல்லாத நாடா மாத்துவோம். மரம் வளர்ப்போம், நாட்டை காப்போம். நன்றி, வணக்கம். அர்ஜுன், தம்பி அர்ஜுன், எந்திரிமா. இந்த பால் சாப்பிட்டு படு. அர்ஜுன். ஐயோ, இப்படி உடம்பு கொதிக்குதே. கண்டிப்பா ஹை ஃபீவர். அர்ஜுன், ஐயோ பாத்துமா. அர்ஜுன், என்னம்மா இப்படி உடம்பு கொதிக்குது? கை வேற இப்படி வீங்கி இருக்கு. பாப்பா டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, டேப்லெட் வாங்கிட்டு வந்திருக்கம்மா. அது போட்டா சரியாயிடும். சான்ஸே இல்ல. டேப்லெட் போட்டிருந்தா இந்நேரம் ஃபீவர் இறங்கி இருக்கணும். இப்படி கொதிக்குது. கண்டிப்பா 1 or 3 இருக்கும். வாப்பா போலாம்ப்பா. சரி, போய் கார் ரெடி பண்ணு. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன். என்ன ஏமாத்த கூடாது, அப்புறம் பேசவே மாட்டேன். 5 minutesல வந்துறேன். போமா. அந்த பாலை குடிச்சிடுவியா? குடிச்சிரமா. சரி, நான் உன்னை பாத்ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போறேன். வேணாமா, நான் எந்திரிச்சு நடப்பேம்மா. நீ போமா, நான் வரேம்மா. எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அம்மா கிட்ட தான் வைக்க வரும். போடா. குமார், சீக்கிரம் வண்டி எடுப்பா. என்னால தானே அடி வாங்கினாரு. நான் கண்டுக்காம போனேன்னு வேதனைப்பட்டிருப்பாரோ. ஒருவேளை அவர் நல்லவராகவே இருந்தா நான் தான் ஸ்ருதி பேச்சு கேட்டுக்கிட்டு அவரை கெட்டவரா கற்பனை பண்ணிக்கிறேனோ. அது தப்பு தானே. Fine. Please, please.